ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10 லட்ச ரூபாய்க்குள்ள என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது, அந்த கார்ஸில் எது நமக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு பெஸ்ட்டு, அவுட் ஸ்டேஷன் போகிறதுக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பயணங்கள் முடிதலை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது இந்த வீடியோவில் நிறை குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதை எதுனாலும் தெரியப்படுத்துறது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை மாற்றி அமைச்சிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வேகனார் வண்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இதோட ப்ரைஸ் பேஸ் மாடல் ஒரு 5 லட்ச ரூபா தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இதோட டாப் ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 லட்ச ரூபாயிலேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் வரும். ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, நம்ம டேக்ஸ் கட்டுறது, அப்புறம் வந்துட்டு அக்சசரிஸ் ஆட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. வேரியண்ட்டை பொறுத்துமே இந்த ரேட்டு மாறும். ஸோ நம்ம வேகனாரோட ரேட்டு 6 லட்ச ரூபாயிலேருந்து 8 லட்ச ரூபா எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேரியண்ட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த ரேட் வந்து கன்சிடர் ஆகும். ஸோ ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே பார்க்குறப்போ இந்த வண்டி ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற காரணம், ரொம்ப சீப்பஸ்ட்டான வண்டி, பெஸ்ட்டு வண்டி. அடுத்து அதோட மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோலில் 24 வரைக்கும் கிடைக்கின்றாங்க. ஆனால் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு 20 தான் நம்மளால் எடுக்க முடியும். இதே இன்கேஸ் சிஎன்ஜி நீங்கள் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொடுக்குறது 35 கொடுக்குறாங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் ஒரு 25 தான் எடுக்க முடியும். அவுட் ஸ்டேஷன் போனோம்னா ஒரு 30 வரைக்கும் எடுக்கலாம். இதே பெட்ரோலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 வரைக்கும், 22 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இதோட கம்ஃபர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது உட்கார்றதுக்கு நல்ல தோதான வண்டி. நல்லா கால் நீட்டிட்டு உட்காரலாம், ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கும். நல்ல பெரிய ஒரு வேகத்தடனா நம்ம ஏற்றி இறக்குறப்போ கண்டிப்பாக சேஸில் அடிக்கும். அதுக்கு அடுத்தாப்பில் இதோட பூட்டிங் ஸ்பேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎன்ஜி ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா உங்களால் வைக்க முடியாது. இதே சிஎன்ஜி ஃபிட் பண்ணல பியூர் பெட்ரோல் எடுத்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த வண்டி வந்து போதுமான வண்டி ஒரு ஃபேமிலிக்கு. இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வண்டி வந்து எங்கே எடுத்தால் யூஸ் ஆகும்னா, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட்டான வண்டி. இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஏதாவது ஃபங்க்ஷனு, ஊருக்கு எதுவும் போகிறோம், ட்ரிப் எதுவும் போகிறீங்க, ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்றப்போ இந்த வண்டி கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன் போகிறதுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் சொல்கிறது இயர்லி ஒரு 2-3 டைம் போகிறதுக்கு ஓகே. ரெகுலராக நீங்கள் போகிறீங்கன்னா அந்த வண்டியை நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெயினுமே இருக்குது நமக்கு. இது வந்து நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸிக்கு யூஸ் பண்ணலாமா இல்லை ஓன் போர்டுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓன் போர்டுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், டாக்ஸி வண்டிக்காகவும் இந்த காரை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து டாக்ஸிக்கு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பேஸ் மாடல் எடுக்கிறதே பெஸ்ட்டு. ஓனுக்கு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விருப்பம், எப்படி எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்னு பார்த்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு 2வதாக பலினோ கார் பார்க்க போகிறோம். பலினோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பேஸ் ரேட்டு ஒரு 6.5 லட்ச ரூபா வரும். ஆனால் ஆன்ரோட் ப்ரைஸு 7 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் ஆன்ரோட் ப்ரைஸு. இதோட மைலேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 22 பெட்ரோலுக்கு கிடைக்கும். சிஎன்ஜின்னு பார்த்திங்கன்னா 26 கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆன் ரோடில் நம்ம ஓட்டி பார்த்தோம்னா 20 தான் பெட்ரோலுக்கு மைலேஜ் கிடைக்கும். சிஎன்ஜிக்கு ஒரு 23 தான் நமக்கு கிடைக்கும். கம்ஃபர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தாராளமாக செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க வண்டி, சும்மா சொல்லக்கூடாது. வண்டியில் போகிற மாதிரியே நமக்கு தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக லக்ஸரிஸ்க்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்ச ரூபாய்க்குள்ள இந்த ஒர்த்து இந்த வண்டி. இதோட யூசஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் சிட்டிக்கு உள்ளேயும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், அவுட் ஸ்டேஷன் போகிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மந்த்லி நீங்கள் போகிறீங்கன்னா தாராளமாக அவுட் ஸ்டேஷனுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான வண்டி. இது வந்து நீங்கள் டாக்ஸிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓன் போர்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்ஸிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு பேஸ் மாடலாகவே எடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ரேட் ஒரு 7 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபாய்க்குள்ள முடியும். ஓன் போர்டு எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவே கேட்டு நீங்கள் தாராளமாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 9 லட்ச ரூபா வரைக்கும் வரும். இல்லை எங்களுக்கு நான் பேஸ் மாடலே போதுன்னா நீங்களும் தாராளமாக 7 லட்ச ரூபாய்க்கு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அடுத்த வண்டியாக நம்ம டிசைர் பார்க்க போகிறோம். இப்போ டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட பேஸ் மாடல் ரேட்டு 6.25 லட்ச ரூபா தான் வரும். ஆனால் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7லேருந்து 9 லட்ச ரூபா வரும். இது நீங்கள் எடுக்கிற வேரியண்ட்டை பொறுத்து மாறும். பேஸ் மாடல், டாப் மாடல்னு 2-3 வேரியன்ட்ஸ் இருக்குது, அதை பொறுத்து மாறும். இதோட மைலேஜ் பெட்ரோலுக்கு 25 கிடைக்கும், சிஎன்ஜிக்கு 28 கிடைக்கும்னு அவங்க கம்பெனியில் சொல்கிறாங்க. ஆனால் பெட்ரோலுக்கு அவுட் ஸ்டேஷன் நம்ம போகிறோம்னா 20 தான் நம்மளால் எடுக்க முடியும். சிட்டிக்குள்ளே சிஎன்ஜி நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25, 24 தான் நம்மளால் எடுக்க முடியும். இதுவே கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா இதுவும் சேம் மீடியமாக செடான் வண்டி இது வந்து. அதனால் மற்ற 2 ஹேஷ்பேக்கை கம்பேர் பண்ணுறப்போ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும், நல்லா இருக்கும் வண்டி போகிறதுக்கு.
இதோட யூஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட் ஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதோட அவுட் ஸ்டேஷன் போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். மந்த்லி 2 டைம் 3 டைம்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்விஃப்ட் டிசைரை நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா வண்டி கொஞ்சம் உங்களுக்கு ஓவர் வெயிட்டான வண்டி, ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், போகிறதே தெரியாது. இது நீங்கள் டாக்ஸிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓன் போர்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்ஸிக்கு எடுக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு பேஸ் மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம். இதுவே நீங்கள் ஓன் யூஸுக்கு எடுக்கிறீங்கன்னா தாராளமாக ஓரளவுக்கு நல்ல ஹை ரேஞ்சில் நீங்கள் எடுங்க. அடுத்ததுல 4வதாக நம்ம டியாகோ வண்டி பார்க்க போகிறோம். டியாகோவோட பேஸ் ப்ரைஸ் வந்து 4.5 லட்ச ரூபா அவங்க கம்பெனியில் கொடுத்துருக்குது. ஆனால் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 லட்ச ரூபாயிலேருந்து 8 லட்ச ரூபா வரைக்குமே இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் ஒரு 20 கொடுக்கும். ஆனால் அவங்க கம்பெனியில் கொடுத்தது பார்த்திங்கன்னா 24 சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ரோட் சைடில் 20 வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். இது ஒரு ஹேஷ்பேக் வண்டி தான், வண்டியில் உட்காந்து போகிறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. இது வந்து அவுட் ஸ்டேஷன் போகணுன்னு கேட்டிங்கன்னா இதை நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சேம் வேகனார் மாதிரியே இதுவும் இயர்லி ஒரு 2-3 டைம்ஸ் தான் போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமாக சிட்டிக்குள்ளே தான் உங்களுக்கு வண்டி தேவைப்படுதுன்னா டியாகோ வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓன் போர்டு வண்டிக்காக தான் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கும். டாக்ஸிக்கு நான் கண்டிப்பாக அதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம அடுத்ததான் 5வது காராக டிகோர் பார்க்க போகிறோம். இந்த டிகோரோட பேஸ் ப்ரைஸ் 5.5 லட்ச ரூபா. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.25 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் வருது. இதோட மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25 பெட்ரோலுக்கு கிடைக்கும், சிஎன்ஜிக்கு ஒரு 30 கிடைக்குன்னு கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆன்ரோட்டில் நம்ம ஓட்டி பார்க்குறப்போ ஒரு 20 தான் பெட்ரோலுக்கு கிடைக்கும், சிஎன்ஜிக்கு ஒரு 25 தான் கிடைக்கும். இதோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா மீடியம், சேம் டிசைர் உங்களுக்கு எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கோ அதே கம்ஃபர்ட்டை உங்களால் டிகோரில் தாராளமாக ஃபீல் பண்ணலாம். இதோட யூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிட்டிக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி அவுட் ஸ்டேஷன் நீங்கள் எங்கேயும் போகிறீங்கனாலும் தாராளமாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 டைம் போகிறீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ், அவுட் ஸ்டேஷன் போகிறதுக்கும் சரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி. இது நீங்கள் டாக்ஸிக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஓன் போர்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக டாக்ஸி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பேஸ் மாடலே எடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியான ரேட்டில் இன்னும் நல்லா எடுக்கலாம். ஒரு 6 லட்ச ரூபாயிலே முடிச்சிடலாம். இதே நீங்கள் ஓன் யூஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா, 1 லட்சம் 2 லட்சம்லாம் சிரமம் பார்க்காதீங்க. ஒரு சில ஃபியூச்சர்ஸ்க்காக தான் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மாறுது, அதனால தான் இந்த ரேட்டு உங்களுக்கு வருது. அடுத்தபடியாப்பில் 6வதாக நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் ஆரா. யாரும் ஹுண்டாயில் இப்படி ஒரு காரை அவங்க லான்ச் பண்ணாங்களோ எதிர்பார்க்கவே இல்லை. இதோட பேஸ் ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு 6 லட்ச ரூபா தான். ஆனால் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு 8 லட்ச ரூபா வரைக்கும் வரும். இந்த ஆன்ரோட் ப்ரைஸு உங்களுக்கு 8 லட்ச ரூபான்றது இந்த வண்டிக்கு ஒர்த்தான வண்டி. இதோட மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 22 பெட்ரோலு, சிஎன்ஜிக்கு 28. ஆனால் ஆன்ரோடில் ஓட்டி பார்க்குறப்போ 20 தான் பெட்ரோலுக்கு, சிஎன்ஜிக்கு ஒரு 25 நம்ம தாராளமாக எடுக்கலாம். இதோட கம்ஃபர்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலினோ, டிசைர், டிகோர் இது 3ஐயும் சேர்த்து ஒரு வண்டியை நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது இந்த ஆராவாக இருக்கும். அப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த வண்டி. இதோட யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கும் யூஸ் ஆகும், அது மாதிரி அவுட் ஸ்டேஷனுக்கு யூஸ் ஆகும். இது நீங்கள் தாராளமாக மந்த்லி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அவுட் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா இந்த ஹுண்டாய் ஆரா வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு, அவுட் ஸ்டேஷன் போகிறதுக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓன் போர்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டாக்ஸிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே ஒரு ஏற்ற வண்டியாக இந்த ஆரா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே யாரும் நம்ப மாட்டீங்க, ஒரு 7 சீட்ரு வண்டி, ஒரு ட்ரைபர், ரெனால்ட் ட்ரைபர் உங்களுக்கு லான்ச் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 6 லட்ச ரூபா பேஸ் மாடல். ஆனால் அதோட ஆன்ரோட் ப்ரைஸு 7 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 8 லட்ச ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். நான் சொல்கிறது 7 சீட்ரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 4 சீட்ரு, 4+1. ஆக்சுவலாக 4 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம், ஒரு டிரைவர். இது வந்து 7 சீட்ரு, 6 பேர் போகலாம், ஒரு ஆள் டிரைவர். இது வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் ஒரு 20 வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதோட கம்ஃபர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் ஓரளவுக்கு பெட்ரு. இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 7 சீட்ரு கிடைக்கிறதப்போ தாராளமாக அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும், அவுட் ஸ்டேஷன் போகிறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது மாதிரி இப்போது டாக்ஸி ஃபீல்டுக்குள்ள வரவங்க 7 சீட்டுனாலே எல்லோரும் இன்னோவா, எர்டிகா, இன்னோவா கிறிஸ்டா, ஷைலோ, மராசோ இது மாதிரி போகிறப்போ ஹை ரேட் பட்ஜெட் போகிறதுக்கு கம்மியான ரேட்டில் எனக்கு 7 சீட் ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும் புது வண்டியிலன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெனால்ட்டில்.
இது உங்களுக்கு ஒரு அல்ட்ரா ப்ரீமியமாக இருக்கும். 7 பேர் ஒரு 6 பேர் ஒரு ஃபேமிலியாக கிளம்பி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓன் யூஸுக்கும் சரி, டாக்ஸி யூஸுக்கும் சரி. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 7 காருமேன்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கார்ஸ். ஒரு வழியாக 7 கார்ஸுமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த 7ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கண்டிப்பாக நம்மள கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஆரா, ஸ்விஃப்ட் டிசைர், அப்புறம் பலினோ 4 சீட்டு, 7 சீட்டு கண்டிப்பாக எனக்கு டிரைவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக நம்மள பயணங்கள் முடிவுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. வண்டி 10 லட்ச ரூபாய்க்குள்ளே பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.